இன்னைக்கு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா ரெண்டு டீமுமே இதுவரைக்கும் ஒரு மேட்ச் கூட இந்த T20 வேர்ல்ட் கப்ல தோத்ததே கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு யாராவது தோத்துதான் ஆகணும். அந்த தோக்க போற டீம் யாரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் கோப்பையை வின் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா டீம் கோப்பையை வின் பண்ணி, அதாவது உலக கோப்பைனா T20 உலக கோப்பையில சாம்பியன்ஸ் டிராபி உலக கோப்பையை 1998 ஒரே ஒரு வாட்டி மட்டும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு உலக கோப்பையுமே சரி சவுத் ஆப்பிரிக்கா டீம் வின் பண்ணவே இல்லை. இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா 2007, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2011, அதுக்கப்புறம் 2013 இப்படி பல கோப்பைகளை இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டீம் 25 வருஷமா எந்த ஒரு கோப்பையும் வின் பண்ணல. இந்தியன் டீம் பார்த்தோம்னா 10 வருஷமா எந்த ஒரு கோப்பையும் வின் பண்ணல. தோனி தலைமையில ஒரு 3 ICC நடத்தின வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2007 T20 வேர்ல்ட் கப், 2011 50 ஓவர் வேர்ல்டு கப், 2013 சாம்பியன்ஸ் டிராபி வேர்ல்ட் கப். இப்படி ஒரு 3 வேர்ல்ட் கப்பை தோனி தலைமையில வின் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தோனி தலைமையில ஃபைனலும் போனாங்க, செமிஃபைனல் போனாங்க. கோப்பையை மட்டும் ஆனா வின் பண்ணவே முடியல. பட் ஆனா இந்த வருஷம் இந்திய அணி சிறப்பா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே சிறப்பா பங்காற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வருஷம் இந்தியா தான் கோப்பையை வின் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த வருஷம் கோப்பையை கண்டிப்பா வின் பண்ணியே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது பட் ஆனா இந்தியன் டீம்ல ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ் கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒரு அரை சதம் கூட அடிக்க முடியாத ஒரு வீரரா இருந்துட்டு இருக்காரு. பட் ஆனா இன்டர்நேஷனல் கெரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 78 செஞ்சுரி ஓவராலா ODI, T20 எல்லாத்தையுமே டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 78 செஞ்சுரி கிட்ட அடிச்சு வச்சிருக்கிறாரு. பட் ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவரால் ஒரு 50 கூட அடிக்க முடியல அப்படின்றது சோகமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவரு இந்த ஃபைனல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா, அதாவது இந்தியன் டீம் கேப்டன், அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த மேட்ச்ல அடிக்கலனா என்ன, ஒட்டுமொத்த மேட்ச்க்கும் சேர்த்து இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட எந்த ஒரு வேர்ல்டு கப்பும் சரி, ICC நடத்தின 50 ஓவர் வேர்ல்டு கப்புமே சரி வின் பண்ணதே கிடையாது. சாம்பியன்ஸ் டிராபி மட்டும் 1998 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணவே இல்லை. 2015 செமிஃபைனல் போனாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டு, நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு அவங்க கண்ணீரோட பிரியா விடை கொடுத்தாங்க. அதுல இருந்து நிறைய பேர் விளையாடவே இல்லை. டேல் ஸ்டெய்னா இருக்கட்டும், AB டிவிலியர்ஸா இருக்கட்டும், இந்த நிறைய பிளேயர், JP டுமினி, நிறைய பிளேயர்ஸ் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்னு அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சின்ன டீம் கிட்ட எல்லாம் தோத்து வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் உள்ள வரணும்னாலே குவாலிஃபிகேஷன் மேட்ச்லாம் ஆடிட்டு அதுல வின் பண்ணாதான் T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ICC 50 ஓவர் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அதுல அவங்க காலடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற நிலைமெல்லாம் இருந்து இந்த வருஷம் அவங்க எந்த ஒரு மேட்சுமே தோக்காம ஃபைனல்ல கால் பதிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை அவங்க விடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. என்னதான் இந்தியன் டீம் கோப்பையை வின் பண்ணும் அப்படின்னு நம்ம பேசினாலும் என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான் இந்த வருஷம் T20 உலக கோப்பையை வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த இந்தியன் டீம்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் ரோஹித் சர்மா நல்லா கலக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா விராட் கோலி கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ரசிகர்களுக்கு இடையே விராட் கோலி கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அது அவர் பூர்த்தி செய்வாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அண்டர் ப்ரெஷர்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணும் போதுல எல்லா மேட்ச்லயுமே சரி விராட் கோலி ரன் ஸ்கோர்ஸ் அதிகமா பண்ணாதப்போ இந்தியா கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களா T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 50 ஓவர் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், விராட் கோலி செஞ்சுரி போடும் போதும் சரி,
அதிகமான ரன்களை குவிக்கும் போதும் அவர் வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்தார். ஆனால் இருந்த போதிலும் இந்தியா வந்து கோப்பையை வந்து வின் பண்ணலை. இந்த வருஷம் வந்து அவர் வந்து எந்த ஒரு ரன்னும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அடிக்கலை. எந்த ஒரு மேட்ச்லையும் அதிக ரன்களை வந்து அடிக்கவே இல்லை. அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் கம்மியாக இருக்குது. மேட்ச்சில் ஒரு 30 ரன்னுக்கு மேலே அதிகமாக அடித்ததே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியாவும் கோப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் செம்மையான கடுமையான போட்டி நிலவும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட மனநிலைமை என்னவா இருக்கும் தெரியுமா? என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து 2 பேருக்கு மேட்ச் நடக்குது. இந்தியா அதாவது தென்னாப்பிரிக்கா, இந்த 2 டீமுக்கும் இடையே வந்து யார் கோப்பையை வின் பண்ணாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் 25 வருஷமா எந்த ஒரு ஐசிசி டிராஃபியையும் வின் பண்ணாத டீம், இன்னொரு பக்கம் வந்து 10 வருஷமா எந்த ஒரு கோப்பையும் வின் பண்ணாத இந்தியன் டீம். இதில் யார் வின் பண்ணாலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். இன்னைக்கு வந்து பவுலிங்கில் பும்ரா வந்து எப்படியும் ஒரு 4 ஓவர் போட்டு கலக்கிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் தென் ஹர்ஷிப்தீப் சிங், அப்புறம் குல்தீப் யாதவ், ஜடேஜா, அக்சர் பட்டேல், இப்படி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு கோப்பையை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் தென் எனக்கு ஒன்னே ஒரு அச்சுறுத்தல் என்னவா இருக்குது அப்படின்னா, ஷம்சி அண்ட் தென் கேஷவ் மகாராஜ், இவங்க ஒரு அருமையான ஒரு பவுலர்ஸ். 2 பேர் ஓவர்ல ரன் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இவங்க 2 பேர் கிட்டத்தட்ட 8 ஓவர் வீசுவாங்க. இந்த 8 ஓவருமே இந்தியாவுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து இந்த 8 ஓவரை இந்தியன் டீம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. சிங்கிள்ஸாக ஆடி மீதி இருக்கிற 12 ஓவரையும் நல்லா அடித்து ஆடிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து கோப்பையை வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இவங்க 2 பேர் ஓவரை வந்து அடிக்க போய் இவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எப்பயும் போல் கேஷுவலாக வந்து ஆடணும். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் இந்தியன் டீமாக இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா டீமாக இருந்தாலும் சரி, ப்ரெஷரே இல்லாமல் எப்பயும் போல் ஒரு லீக் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கோப்பை. இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் அவங்களுக்கு தான் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. எந்த டீம் வந்து ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுறாங்களோ அந்த டீமுக்கு தான் இந்த வருஷம் T20 உலக கோப்பை. என்னோட கணிப்பை நான் சொல்லிட்டேன். உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுமா, இந்தியா வின் பண்ணுமா அப்படின்றது இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து தெரிய வரும். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.